போஸோட முகத்திலேய சீக்கிரமா ராஜாங்கத்துக்கு தமிழ்ச்செல்வி தெரியப்படுத்தி போஸை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன காவியா, இன்னைக்கு பார்த்துட்டு வந்த மாப்பிள்ள அந்த போஸை உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவியோட அம்மா காவியா கிட்ட கேட்டதும், அம்மா நான் தான் சொன்னல, எனக்கு பழகுனாதாம்மா பிடிக்கும். அடிப்போடி பைத்தியங்கிட்டவளே, ஏற்கனவே நீ அப்படிதான் பழகுனாதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னோட திமிர அவன்கிட்ட காட்டினேன். அவன் உன்னை வேண்டவே வேண்டான்னு தலை முழுகிட்டு போயிட்டான். டிவோர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ இப்படி ஒரு நல்ல வரன் நம்மளுக்கு தேடி வந்திருக்கு. இதுலையாவது நீ அவன் கூட சேர்ந்து வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவியோட அம்மா பேசிக்கிட்டு இருக்க. அடியே, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும்டி. என் பொண்ணுக்கு வரப்போறவன் காலுக்கு கீழே இருக்கணும், ஆம்பளைத்தனங்கிறத காட்டக்கூடாது. அவளுக்கு அப்பேற்பட்ட மாப்பிள்ளை தான் பிடிக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். காவியா, நீ எதுக்கும் பயப்படாத. அவன் அப்படிப்பட்டவன் தான். என்ன கொஞ்சம் திமிரு அதிகமாக இருந்தாலும் நாம் அதை சரி பண்ணிக்கலாம். உனக்கு தேவை, உனக்கு அடங்கி போகணும், அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவியா கிட்ட சிற்றரசு கேட்க, ஆமாப்பா, எனக்கு அதுதான் முக்கியம். என்னோட விஷயத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கவே கூடாது. எல்லாத்துக்கும் என்ன சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவியாவோட அம்மாவோ, என்னங்க, ஆமா எதுக்காகங்க அவ்வளோ பெரிய அமைச்சர் வீட்டில் போய் நீங்கள் சம்மதம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாவோட அம்மா சிற்றரசு கிட்ட கேட்க, ஏய் வேற எதுக்குடி நான் போவேன்? பணம் காசு பொருள்னு எல்லாத்தையும் வச்சு அந்த அமைச்சர் பதவியை அவன் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பதவியை வச்சுக்கிட்டு அவன் என்ன ஆட்டம் ஆடுறானோ அதை எல்லாத்தையும் நான் பறிச்சு அவனை ஒன்றும் இல்லாத நடு ரோட்டில் நிற்க வைக்கணும்டி. அதுக்கு இந்த சம்மதம் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தோட இங்க சிற்றரசர் காவியோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க போஸ் ஈஸ்வரி கிட்ட, அம்மா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா, எவ்வளோ அழகா இருக்கா. அது மட்டும் இல்லை, நீ பெரியப்பாவை கவனிச்சியாமா? எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு, அந்த கடை இருக்கு இந்த கடை இருக்குன்னு அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறாரு. இதெல்லாம் உண்மைதானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாளைக்கே மாமாவுக்கு இது பொய்ன்னு தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் பேசிக்கிட்டு இருக்க. டேய், அதெல்லாம் நான் மாமா கிட்ட பேசிட்டேன். இப்போ என்னெல்லாம் உன் பேர்ல இருக்குன்னு சொல்றாரோ அதை எல்லாத்தையும் உனக்கே எழுதி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. அதுக்கப்புறம் அந்த மலரும் சரி அந்த தமிழ்ச்செல்வியும் சரி எக்காரணத்தை கொண்டும் உன்னோட கல்யாணத்துக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த சித்ராவோ, ஆமாம்மா அவளுங்க வரவே கூடாது. ஏற்கனவே போஸுக்கு எப்பேற்பட்ட பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வந்து மலருக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிய போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போஸோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கு. இனிமே அப்படி இருக்கக்கூடாதுமா. அந்த தமிழ்ச்செல்வியும் சரி அந்த மலரும் சரி போசு சொன்ன மாதிரி அந்த மண்டபத்துக்கு வந்துடவே கூடாது. அது மட்டும் நமக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து முடிவெடுத்த மாதிரி ஒரு வாரம் கழிச்சு இங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே தடபுடலா நடந்துகிட்டு இருக்க. அந்த நேரம் ஈஸ்வரி போஸு சித்ரான்னு 3 பேருமே அங்க கீழே இறங்கி வர்றத இங்க ராஜாங்க பார்த்துட்டு, என்ன போஸு, இப்பதான் உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளையாட்டம் இருக்க, சரி வா நாம மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அடியே, என்னடி மண்டபத்துக்கு இன்னும் போகல, அதுக்குள்ள என்னமோ விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஈஸ்வரி, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, மாமா அந்த மலரும் தமிழ்ச்செல்வியும் மண்டபத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேண்டுகோளை இங்க ராஜாங்க முன்னாடி வைக்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏய் உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? உன் புள்ள மலரை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டா அதுக்காக மலர் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு அர்த்தமா என்ன? அவ வருவா, தமிழ்ச்செல்வியும் வருவா, அவங்க 2 பேருமே இந்த வீட்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல. உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, மாமா உங்களுக்கே தெரியும் போஸுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போனவ தான் அந்த மலரு. அப்பேற்பட்டவ மறுபடியும் மண்டபத்துக்கு வந்து அந்த இடத்துல போஸை கல்யாணம் பண்ணிக்க போற காவியா முன்னாடி அந்த வேலைக்காரி மலர் வந்து நின்னா எப்படி மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வரும்? அதனால தான் சொல்றேன், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவளை ஏதேதோ காரணம் சொல்லி இந்த வீட்டில் இருக்கா.
இப்போ மண்டபத்துக்கும் வர சொல்றீங்க, வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே வந்த மலரோ அங்கே ஈஸ்வரி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, மாமா நான் மண்டபத்துக்கு வரல மாமா, எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை, இவங்களா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அத்தை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் சொல்லிக்கிட்டு இருக்க. வாடி வா, யாரை பார்த்து அத்தை சொத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, போய் உன் வேலையை பாருடி, இனிமே உனக்கு நான் அத்தையும் கிடையாது, எனக்கு நீ மருமகளும் கிடையாது. நாங்க இந்த பக்கம் மண்டபத்துக்கு போனதும் நீ அப்படியே நல்லா சிங்காரிச்சுக்கிட்டு மண்டபத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே அங்க மோகனா இருந்துக்கிட்டு, ஈஸ்வரி இப்போ எதுக்காக தேவையில்லாதது பேசிக்கிட்டு இருக்க, அதான் மலரே சொல்லிட்டால நான் மண்டபத்துக்கு வர மாட்டேன்னு, ஆனா தமிழ்ச்செல்வி வரக்கூடாதுன்னு நீ சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவ சேதுவோட பொண்டாட்டி, சேது இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டு மருமக தான், கண்டிப்பாக அவள் மண்டபத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்ல, ராஜாங்கமும் மோகனாக்கு ஏற்ற மாதிரி, ஆமாம் ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி மண்டபத்துக்கு வரட்டும், உனக்கு மலர் வர்றதுல தானே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் ஒரு முடிவு சொல்ல, இங்கே ஈஸ்வரிக்கோ வேற வழி இல்லாமல் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அங்கே நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்தில் கல்யாண வேலைகள் எல்லாமே தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்க. மண்டபத்தில் ரூமுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இருந்த போஸுக்கிட்ட இங்கே சிற்றரசு வராரு. சிற்றரசு வந்ததும் தன்னோட மாமனாரை பார்த்ததும் இங்க போஸ் வந்துட்டு, மாமா சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனே, நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்க, சிற்றரசோ அங்க போஸ் ரூமுக்குள்ள இருந்த எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, மாப்பிள்ள உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு ஆரம்பிக்க, சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள என் பொண்ணு உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்குல்ல? ஐயோ மாமா என்ன கேள்வி கேட்டுட்டீங்க, உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்கறத நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் மாமா, உங்கள் பொண்ணை கண் கலங்காமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, சரிங்க மாப்பிள்ள, என் பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறத நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு தன்னோட நோக்கத்தை எங்கள் போஸுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன மாமா சொல்கிறீங்க, உங்களுக்கு நான் என்ன வாக்கு கொடுக்கணும், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்க, உடனே இங்கே சிற்றரசோ, மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, நான் இந்த கட்சியில் ரொம்ப வருஷமா ஊறி எழுந்து அடிபட்டு இதுலேயே இருக்கிறவன், ஆனா என்னை மீறி பெரியப்பா அமைச்சர் ஆயிட்டாரு, இன்னமும் நான் அந்த கட்சியில் எம்எல்ஏவா தான் இருக்கேன், எனக்கு தேவை அமைச்சராகணும், எனக்கு உங்களை வச்சுதான் நான் அதுல அமைச்சராக முடியும் அப்படின்னு சிற்றரசு தன்னோட நோக்கத்தை எங்க போஸு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே போஸ் இருந்துகிட்டு, என்ன மாமா சொல்றீங்க, என்ன வச்சு நான் என்ன பண்ண முடியும், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை எப்படியாவது நிறைவேற்றுறேன், எனக்கு தேவை உங்க பொண்ணு, இங்க பாருங்க மாமா, உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதை எல்லாத்தையும் என் பெரியப்பா கிட்ட நான் கோரிக்கையை எடுத்து வைக்கிறேன், கண்டிப்பா அவரை நான் அமைச்சர் பதவியை விட்டு விலக வச்சுட்டு உங்களை நான் அமைச்சராக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிற்றரசோட சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போஸுமே அங்க சிற்றரசுகிட்ட ஒரு பெரிய வாக்கு கொடுக்கறாரு. இதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டுறாரு கருப்பு. அட பாவீங்களா, நீங்க இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதுவும் இந்த சிற்றரசு என்னடா இது தன்னோட பொண்ணுக்கு வந்து போஸ் மாப்பிள்ளை கேட்குறாங்களேன்னு அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்தது, இல்லை இதை நாம் சும்மாவே விடக்கூடாது, இப்போவே போய் நாம ராஜாங்க மாமா கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு கருப்பு ஒரு பெரிய முடிவெடுக்கிறாரு. கருப்பு சிற்றரசும் போஸும் பேசுறது கேட்டுட்டு வெளியே வேக வேகமா வர அந்த கருப்பையும் எங்க போஸ் பார்த்துட்டு, மாமா அங்க பாருங்க, இவன் கருப்பு எங்க வீட்டு வேலைக்காரன் மாதிரி, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இவனை மட்டும் நாம இப்போ விட்டோன்னா கண்டிப்பா போய் பெரியப்பா கிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சிடுவான் அப்படின்னு போஸ் சிற்றரசு கிட்ட அவசர அவசரமா சொல்ல, இங்க சிற்றரசோ தன்னோட அடியாட்களை வச்சு அங்க கருப்பையும் கடத்தி ஒரு ரூமுக்குள்ள வச்சு அப்படியே கட்டியும் போட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி எப்பவும் போல அங்க காலேஜுக்கு முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர அங்க மலர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மலர் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, அக்கா எதுக்காகக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்க, ஏன்க்கா போஸுக்கு கல்யாணம் ஆகிறத நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி கேட்க, ஆமாம் தமிழ், வேற என்ன பண்ணுறது, 1000 தான் இருந்தாலும் நான் அவரை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அவர் என்னை எப்பவுமே வெறுத்து ஒதுக்குனது தான் மிச்சம், இப்போ
விட்டா போதும்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை தன்னோட பொண்டாட்டி ஆக்கிக்கிறதுக்காக அங்க மண்டபம் வரைக்கும் போயிருக்காரு. கொஞ்சம் கூட என்னை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ கோவத்துல நான் பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டேன். ஆயிரம் தான் இருந்தாலும் என்னால அவரை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இங்க மலர் சொல்ல, அக்கா நீ வேணா ஊன்னு சொல்லுக்கா, இப்பவே போய் நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியாவது போசு மாமாவை உன் கூட சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே இங்க மலர் இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை தமிழ், அப்படியெல்லாம் அந்த அளவுக்குலாம் நான் ஆசைப்படலை, விட்டுடு. என்னதான் இருந்தாலும் என்னை பிடிக்காம எங்களுக்குள்ள ஒத்து வராம தான் விலகி வந்துட்டோம். அதனால அவரோட வாழ்க்கைய அவர் பார்த்துக்கிட்டோம். ராஜாங்க மாமா சொன்னாரேன்னு ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இப்போ வரைக்கும் நான் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கேன். இல்லைன்னா அன்னைக்கே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட இங்க மலர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் கல்யாண வேலைகள் எல்லாமே மண்டபத்துல தடபுடலா நடந்துகிட்டு இருக்க அங்க ராஜாங்கம் சேதுக்கிட்ட, ஏயா சேது, கருப்பை எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன், என்னமோ கருப்பை காணவே காணுமே, மண்டபத்துக்கு வந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, ஆமாப்பா நானுமே பார்த்து ரொம்ப நேரம் தான் ஆகுது, எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவோ கருப்பு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கருப்பு அடைச்சி வச்சிருந்தாலும் வாயெல்லாம் டேப்பு போட்டு சுற்றி வச்சிருக்க இங்கே கருப்பு எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டு வரணும், அந்த போஸோட முகத்திரிய கிழிச்சு ஆகணும். இப்போ என்ன பண்றது, இப்படி நம்மளை இங்க கட்டி போட்டுட்டாங்களே, இப்போ உண்மை எப்படி வெளியே சொல்றது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட கருப்பு இருந்துகிட்டு இருக்க அந்த நேரம் தமிழ்ச்செல்வி இங்க கருப்புக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனாலும் கருப்பு எவ்வளவு முயற்சி பண்ணியும் தமிழ்ச்செல்வியோட காலை அட்டன் பண்ண முடியாம ரொம்ப வருத்தத்தோட இருந்துகிட்டு இருக்க, எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த கருப்பு கடைசியில கையில இருந்த கட்டையும் கழட்டிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம போஸும் அந்த சிற்றரசும் சேர்ந்து ராஜாங்க மாமாவோட ஆட்சியை எப்படியாவது கலைக்கணும், அந்த இடத்துக்கு சிற்றரசு வரணும் அப்படிங்கிற ரெண்டு பேருமே ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல, இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அண்ணே என்னென்னு சொல்றீங்க? ஆமாம் தமிழ், இப்போ பேச நேரம் இல்லை, நான் எங்கே இருக்கேன் எந்த இடத்துல இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் என்னை அடிச்சுட்டு போனவனுங்க வந்துடுவானுங்க, என்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது, இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசிட்டு ஃபோனையும் வைக்க தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஆட்டோ பிடிச்சி நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. தமிழ்ச்செல்வி மண்டபத்துக்குள்ளே வர்றதை பார்த்ததும் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏய் எதுக்குடி இங்கே வர, உன்னை தான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்குடி இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வாசலே நின்று கத்திக்கிட்டு இருக்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியோ, முதல்ல வழியை விடுங்க, எப்பேற்பட்ட கேடு கெட்ட வேலை உங்கள் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா, ஏன் நீங்களாம் இன்னும் திருந்தவே இல்லையா, ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு உங்களை பாவம் பார்த்து விட்டா கடைசியில் என் மாமாவோட பதவியிலே நீங்கள் கையை வைக்க பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு புரியாமல் தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்க, ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போடி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனாலும் ஈஸ்வரியை தள்ளி விட்டுட்டு தமிழ்ச்செல்வி வேக வேகமாக உள்ளே வராங்க. அந்த நேரம் போஸ் அங்கே மணப்பொண்ணோட கழுத்தில் தாலி கட்ட, கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. என்ன ராஜாங்கம், யார் இந்த பொண்ணு, எதுக்காக அபசகுணமா கல்யாணம் நடத்துகிற நேரத்துக்கு இங்கே வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிற்றரசு ராஜாங்கத்தை பார்த்து கேட்க, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, இவ தான் என் பேரனோட பொண்டாட்டி, சேதுவோட பொண்டாட்டி, என்ன தமிழ் எதுக்காக இப்படி வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, ஐயோ அம்மாச்சி இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், இந்த கல்யாணம் நடந்ததுன்னா கண்டிப்பாக மாமாவோட பதவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அங்கே இருந்த ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ என்ன இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, உடனே போஸோ அப்படியே அதிர்ச்சியோட நின்றுகிட்டு இருக்காரு. உடனே தமிழ்ச்செல்வி போஸை பார்த்து, கருப்பண்ண எங்க அப்படின்னு கோவத்தோட கேட்க, இங்க சிற்றரச போஸு பார்க்க, மாமா கருப்பண்ணனே இதோ இருக்காரே உங்க சம்மந்தி, இவரும் அந்த போஸும் சேர்ந்து அடைச்சி வச்சிருக்காங்க, உங்களோட பதவியை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பறிச்சு வாங்கணுங்கிறது தான் இந்த போஸுக்கும் சிற்றரசுக்கும் ஒரு பெரிய திட்டமே, அதனால தான் இந்த கல்யாணமும் நடக்குது, எனக்கு கருப்பண்ணன் தான் சொன்னாரு, ஃபோன் பண்ணி சொன்னாரு, அவரை எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் இங்க ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. இல்ல பெரியப்பா,
இந்த தமிழ்ச்செல்வி எப்ப பாரு என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதே இவளுக்கு வேலையா போயிடுச்சு. நானும் என் மாமாவும் இப்படியெல்லாம் பேசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ரொம்ப ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்க உடனே தமிழ்ச்செல்வி அங்க கருப்பு கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்டையும் இங்க ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் போட்டு காட்ட, இதுக்கு என்ன மாமா பதில் சொல்ல போறீங்க? பாருங்க, கருப்பண்ணனை எங்கேயும் அடைச்சு வச்சிருக்காங்க. கருப்பண்ணன் அப்படியே தப்பிச்சுதான் எப்படியோ எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் இங்க ராஜாங்கத்துக்கோ கோபம் வந்து நேரா மணமடை ஏறி அங்க போஸ அடி வெளுத்து வாங்குறாரு. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, தமிழ்ச்செல்வி, இந்த கல்யாணத்தையும் நீ திட்டம் போட்டு நிறுத்திட்டல, உன்னை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லார் முன்னாடியும் சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, போதும் நிறுத்துங்க. என்னமோ உங்க பையன் உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ராஜாங்க மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ண வந்தானே இவன். காரை ஏத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணதும் இல்லாம அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து கத்தியால குத்த முயற்சி பண்ணவனும் இவன் தானே. என்னமோ உங்க பையன் யோக்கிய மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கங்க. நான் அன்னைக்கே உங்களுக்கு வான் பண்ணேன், இவனை இந்த ஊரை விட்டே வெளியே துரத்தி வைங்கன்னு. ஆனா என் பேச்ச மீறியும் இவனை வீட்டுக்குள்ள விட்டீங்க. சரி போனா போதுன்னு நானும் பொறுத்து போனேன். கடைசியில பார்த்தா இப்படி வெக்கமே இல்லாம மலரக்காவை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இப்போ வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அப்பையும் நாங்க 2 பேரும் பொறுத்து போனோம். அதுவும் இல்லாம இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் உன் புள்ள திருந்தாம ராஜாங்க மாமாவோட பதவியையே பறிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கேடு கெட்டவன். இதுக்காக நான் பொறுமையா இருக்கிறதா? அதனாலதான் இவனோட முகத்திரிய கிழிக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, அங்க இருந்த சேதுவோ இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, தமிழு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது போஸா? ஆமாங்க, போஸு தான். இந்த உண்மை எனக்கும் தெரியும். இதோ நிக்கிறாங்களே ஈஸ்வரியாத்த, இவங்களுக்கும் தெரியும். இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என் வாயை மூடிட்டாங்க. ஆனாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி எல்லார் முன்னாடியும் சொல்ல, அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு.